ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லலான்னு பார்த்தேன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி இன்னல்கள், சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்ம அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி துன்பங்கள்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம கர்மா, அப்படி பிராரப்த கர்மா அதெல்லாம் சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அது ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர் கிடையாது. அது இன்னும் ஒரு ஆழமான மீனிங் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, இப்போ துன்பங்கிறது என்ன, கஷ்டங்கிறது என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன? இப்போ எல்லாமே நம்ம மனசு ரிலேட்டட் தான். மனசில் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு பழக்கம், சில மனிதர்கள், ஒரு இடம், ஒரு அதெல்லாம் எதுவும் மாறும்போது, நம்மளை விட்டு விலகும்போது, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒன்று நம்ம கூட ரொம்ப பழக்கப்பட்டு ஒன்று நம்மளை விட்டு விலகும்போது, மாற்றம் வரும்போது, அப்போ நம்ம மனசு கஷ்டப்படுது, துன்பப்படுது. ஏன்னா நம்ம மனசோட ரொம்ப அட்டாச், நம்ம ஆத்மா, ஆனால் மனசோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை நம்ம படுறோம். ஸோ இந்த நாம ஜபம், இந்த ஸ்ரவணம், இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ண அந்த மனசுக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு அந்த சஃபரிங்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் நம்மலாம் இப்போ இந்த நிலையில் நம்ம துன்பங்கள் வரும்போது சஃபரிங் இருக்குது. ஆமாம், அது மறுக்க முடியாது, எல்லாருக்குமே சஃபரிங் இருக்குது. ஆனால் இதை எப்படி பார்க்கறது, என்ன ஒரு அழகான கம்பேரிசன் பெருமாள் திருமொழி பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். குலசேகர ஆழ்வார் அவரோட ஊர் கோழிக்கோடு, அவர் ராஜா, அவர் கேரள தேசத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து தான் ஆட்சி புரிந்தார். அவர் சேர மன்னன் குலசேகர ஆழ்வார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அழகான பாசுரம். அது என்னன்னு சொல்கிறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர்த்தரினும் விற்றுவ கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பெண் அடியேனே. இது வித்துவ கோட்ட அம்மா திவ்ய தேசத்தை பெருமாளை நோக்கி அவர் பாடியிருக்காரு. அதாவது வாளால் அறுத்து சுடினும், அதாவது இப்போ அந்த காலத்துலேயே சர்ஜரிஸ் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த காலத்துலேயே. ஸோ இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போனால் டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை, ஊசி, இல்லை சில சமயத்தில் சர்ஜரி. ஸோ அதெல்லாமே கஷ்டம்தான் நம்மளுக்கு. வெளியில் பார்க்க போனால் வெளியில் எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு கஷ்டம்தான். ஆனால் நம்மளுக்கு டாக்டர்ஸ் மேலே சில பேர்லாம் அப்படி ஒரு இதுவாக இருக்காங்க. காதல்னால் உண்மையான ட்ரூ லவ், அதுதான் உண்மையான மீனிங் அதுக்கு. காதல் அவர் மேலே அப்படி ஒரு அன்பாக இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த கஷ்டத்தை கொடுத்தா கூட, சர்ஜரியே பண்ணி கஷ்டம் கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரியும் அவர் நம்ம நோயை குணப்படுத்துகிறாருன்னுட்டு. அதே மாதிரி தான் நம்ம சம்சார நோய் நம்மளுக்கு எல்லாம் சம்சாரத்தில் இருக்கும், அது ஒரு நோய் தான். ஸோ பகவான் கொஞ்சம் சர்ஜரி மாதிரி தான் கஷ்டம் கொடுக்குறார். ஏன்னா கஷ்டத்தால் தான் நம்மளால் கஷ்டப்பட்டால் தான் டிட்டாச்மெண்ட் ஆகும். ஒன்றுத்துலேயும் நம்ம அட்டாச்சாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ திங்ஸில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ அவர் ரொம்ப அழகாக அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவர் அருள் தான் நம்மளுக்கு பண்ணுறாரு. நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஏன்னா நம்ம எல்லாம் அந்த சமயத்தில் இருக்குது சஃபரிங், எல்லாருமே அது உண்மை தான். உலகத்தில் இருக்குது, எல்லோரும் கஷ்டப்படாதவங்க இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எனக்கும் நானும் பல துயரங்களில் பட்டு தான் இருந்துன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே உண்மை தான். ஆனால் என்னென்னா, இது ஒரு அழகான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம சில சிச்சுவேஷனை ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இப்போ சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், நானே கூட. சில பேர் ஜாபோ இல்லை சில ரிலேஷன்ஷிப்லேயே கூட, ஜாப்லலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அவங்க ஜாபும் பார்த்துக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு பாண்டேஜ் ஆகிடுது, எமோஷ்னல் பாண்டேஜ். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர்கிட்ட என்ன அவங்க ஹர்ட் பண்ணாலும், மனசை காயப்படுத்தினாலும் அவங்கக்கிட்டேயே திருப்பி போவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா பாண்டேஜ், எமோஷ்னல் பாண்டேஜ். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளா அதை திருத்திக்கலைன்னா அப்போ என்ன வெளியிலேருந்து ஒரு சுச்சுவேஷன் வரும், அதை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து விலக வைக்கும். அப்போ நம்மளுக்கு சஃபரிங், நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஸோ இதெல்லாம் தான் அவர் ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணுறார் பகவான். ஸோ
ஸோ அதனால் அப்படி பண்ணால் தான் ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா பிரகிருதி வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும் அந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்து நம்மளை அதுக்கிட்டேருந்து டிட்டாச். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டாச்மெண்ட். ஆனால் என்னென்னா இந்த டிட்டாச்மெண்ட்டில் என்னென்னா நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் இது வந்து நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணுது. நம்மளே நம்ம துன்பங்களில் பாஸ்ட்டாக நம்மளுக்கு முன்னாடி வந்த அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே தெரியும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம ஹீல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் அது நடந்தது நல்லது தான்னுட்டு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாம் கஷ்டமே. சில பேர் போயிடுவாங்க, ஆமாம் அதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் சில சமயத்தில் சில சுச்சுவேஷன் எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லது நடக்கும். அதில் எல்லா எண்டிங்ஸ்லேயும் ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும். அது நிறைய உண்மை. இப்போ நானே ஒரு தடவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் வேலை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நான் ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்பில் மாறினேன். ஒரு குரூப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் நான் இன்னொரு குரூப் போனோன்னா அதை விட பெட்டராக இருந்தது எனக்கு. ஸோ இதுதான் உண்மை இது. ஏன்னா அந்த பிரகிருதி அந்த டைம் வரும்போது அது நம்மளை மாற்றும். அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை பெட்டராக ஆக்கும். ஆனால் அது அந்த சமயத்தில் நம்மளை விட்டு எது விலகினாலும் அது நம்மளுக்கு துயர கொடுத்து தான் ஆகும். அதுவும் நம்மளும் அனுபவித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் உண்மை. இப்போ நம்ம பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து எவ்வளோ இப்போ வந்து ஒரு ஸ்கூல்லையே எவ்வளோ ப்ராசஸ், அட்மிஷனு, இப்போ காலேஜுக்கே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. கவர்மெண்ட் இதுலேயே ஏதோ ஒரு கார்டு வாங்கினா எவ்வளோ இருக்குது. அப்புறம் வந்து ப்ரமோஷன்ஸ், இல்லை வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு இன்டர்வியூவே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் கஷ்டம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறது கிடையாது. ஏன் பகவான் மட்டும் நம்மளை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி நம்மளை விளக்க வைக்கிறார், நம்மளை உயர வைக்கிறார் ஆன்மீகமான? அது ஒரு ப்ராசஸ். அவர் அப்படி பண்ணி வச்சுருக்கார். நம்ம கேட்க முடியாது. எப்படி நம்ம இங்கே இருக்க உலகியல் ப்ராசஸை எப்படி கேட்க முடியாதோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அக்செப்ட் பண்ணால் நம்ம துயரம் அதை வந்து நம்ம வந்து ஒரு லைட்டராக எடுத்துக்கணும். அது அக்செப்டன்ஸ், ஹியூமிலிட்டி, சரணாகதி. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா அது வந்து ஆன்சர் கிடைக்காது. அது கேட்க நம்மளுக்கு வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் கொண்டு போய்டும். நம்மளை டிப்ரெஷன் மாதிரி வேறு மாதிரி நம்ம ஆன்மீகத்தை விட்டு வெளியில் வந்துட வேண்டிய நிலை வரும். அது நம்ம வராமல் நம்ம காத்துக்கணும். ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. ஆமாம், கஷ்டம் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ நம்ம எப்படி காத்துக்கணும்னா நம்ம சத் சங்கத்தில் இருக்கணும். சதா சத் சங்கம், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இதுலேருந்து விலக முடியும்னா சத் சங்கம் தான் நம்மளுக்கு பெரிய ஒரு ஹீலிங் இருக்கும் அந்த மாதிரி துயர வர சமயத்தில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா எல்லாருக்கும் இது சில பேர் இன்னொருத்தர் நம்மள மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். அவங்கள பார்த்து இல்லை நம்மளுக்கு இருக்கிறத வச்சு ஒரு கிராட்டிடி, எனக்கு இதுவாவது இருக்கே எனக்கு இந்த ஒரு நல்ல இது கொடுத்துருக்கே, இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், அப்படி சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் சொல்கிறேன். என்ன ஒரு கஷ்டமோ என்ன வந்திருந்தாலும் வாழ்க்கையில் நான் பட்டு அந்த தாண்டி போன போது அந்த ஒரு ஸ்டேட் அடையும் போது அந்த உயர்ந்த அந்த அமைதி ஆனந்தெல்லாம் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட்ட கஷ்டம்லாம் இட்ஸ் ஒர்த் இட்னு எனக்கு தோணுச்சு. எல்லாமே வந்து அதோட பயன் இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா அந்த நிலைக்கு அடையணும்னா பகவான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணுறார். ஸோ அங்கேருந்து விளக்க வைக்கிறார் நம்மளை ஒவ்வொன்றுலேயும். ஸோ நம்ம எங்கெங்கே ரொம்ப அட்டாச்சாக இருக்குமோ, ரொம்ப வரி பண்ணுறோமோ, அன்பு வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. அன்பு எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்கணும், ஆனால் ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒருத்தரை நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து ஆன்மீகம் வளர்ச்சி அடையாமல் நம்மளை தடுக்குது. ஸோ என்ன பண்ணுவார் பகவான், ஒரு சர்ஜன் மாதிரி நம்மளை அப்பப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வந்து நம்மளை வந்து அதுலேருந்து விலக வைப்பார். ஸோ இதுதான். ஆனால் வந்து அந்த நம்ம ஸ்டேட் உயர நம்மளுக்கு இந்த சத் சங்கம் எல்லாமே வந்து ஒரு அனஸ்தட்டிக் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்மளை அனஸ்தீஷியா மாதிரி நம்மளை வந்து அந்த துன்பத்தில் ரொம்ப அதுலேயே மூழ்கி போயிடாமல் நம்ம காக்கும். அது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி ஒர்க் ஆகும். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.